வணக்கம். நம்ம நான்வெஜ் சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டை வறுவல் தான் பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம இன்னைக்கு ஒரு 5 முட்டையை உடைச்சு ஊற்ற போகிறோம். அஞ்சு முட்டையும் உடைச்சு ஊற்றியாச்சு. தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுறணும். முட்டையை நல்லா கலக்கியாச்சு. நல்லா முட்டை கலக்கியாச்சு. இந்த முட்டை கலக்கிய எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு வட்டமான ஒரு கேக் ட்ரே ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம முட்டை கலக்கி அதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா ஒரு சின்னமாக கிண்ணம் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமரில் நம்ம ஏற்கனவே கீழே 1 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகி நல்லா ஆவி பறந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ட்ரெயில ஊற்றி வச்சுருக்க அந்த முட்டை கலக்கியை தூக்கி நம்ம இந்த பாத்திரத்து மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா பாஞ்சு மாதிரி நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஸ்டீமரில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி நல்லா முட்டை சூப்பராக வெந்து ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ட்ரே வெளியில் எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். இப்போ ட்ரேயில் ஆறின பிறகு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு ஒரு கோடை போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாகவும் எடுத்து நம்ம தனியாக தட்டில் மாற்றிக்கலாம். நல்லா இது போல் எடுத்துருங்க. அப்படியே கட் பண்ணி தனியாக இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து சின்னதாக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் வந்து சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை எண்ணெயிலே நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்ட உடனே தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு அந்த எண்ணெயிலேயும் அந்த தனி மிளகாத்தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இது மேலே ஒரு 50 கிராம் வெங்காயம், அதாவது ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மட்டும் மேலே அப்படியேவும் தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நல்லா அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாதிக்கு மேலே நல்லா அந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ ரெண்டுமே சேர்த்து நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரட்டும். இப்போ தக்காளி பேஸ்ட் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதங்க விட்டிங்கன்னா லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகத்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அப்படியே அந்த தொக்கோட ஒரு பிரெட்டு நல்லா தொக்கு இந்த அளவுக்கு ரெடியான உடனே நம்ம இங்கே ஏற்கனவே முட்டையை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிட்டு மெதுவாக அந்த மசாலாவில் பிரட்டி விடுங்க. இப்போ மசாலாவில் நம்ம முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா அந்த அளவுக்கு பிரட்டி விட்டுட்டு கடைசியாக மல்லி இலையை போட்டு தூவி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கலாம். நமக்கு ஒரு சூப்பரான ஒரு முட்டை வறுவல் அருமையாக தயாராகிடுச்சு.